என்னுடைய உள்ளூர் வியாபாரிகளுக்கும் உள்ளூர் சிறு குறு வியாபாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கான வளர்ச்சி பாதையினை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தன்னுடைய பொறுப்பாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் சப்போர்ட் நேட்டிவ் ஆண்டர்பிரினர் என்கின்ற முழக்கத்தோடு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தளத்தை உருவாக்கியுள்ள ஒன் மைண்ட் ஃபெடரேஷன் அமைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும். வேலூரில் மிக சிறப்பான முறையில் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர் டே ரொம்ப சிறப்பான முறையில் சரியான நேரத்தில் உள்ளூர் வியாபாரிகள் அவர்களை உழைப்பையும் அவங்களுடைய உழைப்பின் மூலமாக இந்த சமுதாயத்தில் தங்களுடைய வணிக பங்களிப்பு, இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எதை சார்ந்து அமைகின்றது என்று பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியில் தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அமைகின்றது. ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை சேர்ந்திருக்குன்னா அதுவும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய வணிகத்தின் மூலமாக வரிகள் மூலமாக ஈர்க்கின்ற பணத்தின் மூலமாகத்தான் எது அமைகின்றதுன்னு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அமைகின்றது. ஸோ இந்தியாவை ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி சொன்னாலும் ஆனால் நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் பல நாடுகளுடைய கவனத்தை உள்கின்ற வகையில் எது அமைகின்றது பார்த்தீங்கன்னா வணிகம்தான். அப்போது தொழில் முனைவோர் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுத்துக்கின்ற மிகப்பெரிய பில்லர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். இதில் என்ற ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பில்லர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நவடேஸ் நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நவீன உலகத்தில் பரிணாம வளர்ச்சியில் நம்ம உள்ளே போய்கிட்டே இருந்தாலும் பட் ஒரு பேசிக் இருக்குது. தமிழர்களுக்கு ஒரு தனி குணம் உண்டு. ஏன்னா இந்த வணிகம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார காலத்திலிருந்தே வணிகம் என்பது எதை சார்ந்திருக்கின்றது. அப்போ இந்த தமிழனுக்கு மட்டும்தான் கடலையும் தாண்டி கடல் சார்ந்த பகுதிக்கும் பல நாடுகளுக்கு வணிகத்தின் மூலமாக தன்னுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய திறன்மிக்கவனாக தமிழர்கள் தான் இருந்தார்கள். இதை ஏன் நான் சொல்றேன்னா அப்போ தமிழர்கள் என்பது அவங்களுடைய சமூகத்தை சார்ந்து மட்டுமில்லாமல் தான் சார்ந்துகின்ற பகுதியிலும் சிறப்பான முறையில் வணிகம் செய்து கொண்டிருக்காங்க. அப்போது ஒரு வணிகத்தில் எல்லா சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தா கூட இன்னைக்கு மாடர்ன் அண்ட் டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்ட் நவ் இஸ் கால்ட் அஸ் ஏஐ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு வளர்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஃபாஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே இருக்கும். நம்மளுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா படுவேகமாக இருக்குது. அப்போது கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே உள்ளே வரும்போது வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டிஸ் இது ரெண்டுத்தையுமே எங்கே கிடைக்குதோ அதுதான் ஃபேஷனேட்டடாக நம்ம எல்லாம் ஈர்க்கப்படுகின்றோம் பை த அட்வர்டைஸ்மெண்ட். பட் உள்ளூர் வியாபாரிகள் தன்னுடைய பிறந்து வளர்ந்து இருக்கின்ற பாரம்பரியமாக தன்னுடைய மண்ணில் ஒரு தொழில் முனைவது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நாமளும் நம்மளுடைய மண்ணை சார்ந்து நம்மளுடைய பகுதிகளுக்கு எதை தேவைப்படுகின்றதோ அதை ஒரு தொழில் முனைவாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றோம். பட் நாம் எங்கே லேக் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா இதை நாம் டிஜிட்டல் வேர்டுக்கு அடாப்ட் பண்ண முடியலன்னா இன்னைக்கு நமக்கு அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இப்போது லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க அத்தனை வியாபாரிகளுக்கும் அமைகின்றது. இட்ஸ் நாட் ஈஸி. முதல்ல நம்மளுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கலன்னா வேற யாரும் நம்மளுக்கு தேடி வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கும் போது தான் இது என்னால் முடியும். அண்ட் பிஃபோர் தட் ஆண்டர்பிரனர்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, ஃபினான்ஷியலி டேக்கிங் ரிஸ்க்.
ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வாழ்வதற்கு தொழில் மூலமாக பணம் ஈற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக பணத்தை நாம் என்ன செய்யணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் ரைட் திங்ல போகுதா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயம். இட்ஸ் நாட் எ லெக்சர் டு மீ, பட் வி ஃபெயில் டு கான்சென்ட்ரேட் அண்ட் ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ சொன்னாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுவாமி ஸ்வீட்ஸ் எவ்ரி ஒன் நோஸ் சுவாமி ஸ்வீட்ஸ்னாவே வேலூர் அப்படின்னா எப்படி நம்மளுடைய வேலூர் ஃபோர்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வருதோ, அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் சுவாமி ஸ்வீட்ஸ் ஈக்குவலி நோஸ். ஒரு புராதனமான ஒரு சின்னமாக இருக்கின்ற வேலூர் அப்படின்னு சொல்லும் போது சிப்பாய் புரட்சி, சிப்பாய் கலவரத்துக்காக நாட்டினுடைய முதல் சுதந்திரத்திற்காக வித்துட்ட இடம் ஃபோர்ட் இருக்கு. இது வரைக்குமே இந்தியாவில் எந்த மிகப்பெரிய அகழி கொண்ட ஃபோர்ட்டில் எல்லா ஹிஸ்ட்ரியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுவாமி ஸ்வீட்ஸும் ஈக்குவலாக எல்லாருக்குமே தெரியும். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் எக்ஸாம்பிள். பட் இந்த டேஸ்ட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தா இன் அண்ட் அரௌண்ட் த பிளேஸ் ஒன்லி. இட்ஸ் நாட் ரீச் அப் டு த ஆற்காடு. ஆற்காடுக்குள்ளே போகலை, இன்னும் பக்கத்தில் தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் நகர்ந்து போகலை, திருவண்ணாமலைக்கு போகலை. ஆனால் வேலூர் அப்படின்னு சொன்னாவே சுவாமி ஸ்வீட்ஸ், அங்கே போனால் சுவாமி ஸ்வீட்ஸ் வாங்கணும். அப்போது நம்ம எங்கே லேக் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றவர்களுடைய சரித்திரங்கள், வணிகத்தில் வெற்றி பெற்ற சரித்திரங்களில் நம்ம பார்க்கும் போகுது 5 விஷயங்களை மெயினாக சொல்கிறாங்க. எல்லாரோடைய ஒரே ஒரு கோர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் நாம் எப்படி இருக்கிறோம். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நேஷ்னல் ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக கடைங்க, புதுசாக தினுசாக தான் சொல்லணும், எல்லா கடைகளும் இருக்குது. இட்ஸ் மோஸ்ட்லி ஃபார் த எ கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ஃபுட், இதெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதே பகுதியில் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். பிகாஸ் த வே வேர் த இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த லார்ஜ் ஸ்கேலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோராக இருக்கும், பட் அவங்களோட கஸ்டமர்ஸ் அட்ராக்ஷன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைட் டைமில் எவ்வளோ ப்ரொப்போர்ஷனேட்டில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று எல்லாருமே மறந்து போகிறது, எந்த இடத்துல தோல்வியை சந்திக்கிறோமோ அந்த தோல்வியின் மூலமாக எதை கற்றுக்கொண்டோமோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா அந்த வியாபாரத்தில் நமக்கு நிஜமாகவே ட்ராபேக்ஸ் எல்லாமே தெரியும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நம்ம எடுத்துப்போம். ஆனால் வேர் வி லாக் அண்ட் வேர் வி லேக், இது ரெண்டுத்தையுமே நாம் எப்பவுமே கன்சிடரேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளுடைய சில தடுமாற்றங்கள், தோல்விகள், செட்பேக் எங்கே இருக்கோ அதை முழுமையாக நம்மளுடைய கவனத்திற்கு கொண்டு செய்யணும். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா சோர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னைக்கு எது அப்டேட்டில் வருதோ அதை நம்ம முழுமையாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் அழகாக சொல்கிற வார்த்தை தான், எல்லாருமே சொல்கிறது தான், கடனை உடனே வாங்கியாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இப்போல்லாம் பார்த்தீங்க 3 பைசாவுக்கு வட்டி வாங்கி நம்மளுடைய பூர்வீக சொத்துக்களை அடமான வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்க, எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அமையலைன்னா. ஸோ 2011 நாட்டினுடைய வளர்ச்சி, இந்திய நாடு என்று பார்க்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட எண்ணிக்கையில் நாம் கிட்டத்தட்ட த லாஸ்டில் இருந்தோம். த லாஸ்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் த நம்மளுடைய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், அந்த லிஸ்ட்டில் இந்தியாவோடைய பார்வையை பார்த்தீங்கன்னா பின்னு தங்கி இருந்தோம். பட் 2011க்கு பிறகு 2014க்கு பிறகு நாம் இன்னைக்கு 11வது இடத்துல த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ், தட் இஸ் த ட்ரேடிங், த மார்க்கெட்டிங் அண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாமே வந்திருக்கிறோன்னா, அந்த நாட்டினுடைய ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்களுடைய ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இது எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க.
பட் இந்த லோனுக்கு ப்ராசஸிங்லாம் போகிறதுனா இட்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ மெனி queries, ஸோ மெனி ஃபார்மாலிட்டிஸ். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கணும். 10 வருஷத்தில் உங்களுடைய மார்க்கெட்டிங் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுமான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணணும், ஒரு ஆடிட்டரை பார்க்கணும், அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணணும், நிறைய இருக்குங்க. பட் நாங்கள் இந்த சைடில் வந்து ஃபினான்ஸ் வாங்கிக்கிறோம், ஒரு 10 மாதத்துக்குள்ளே திருப்பி அடைச்சிட்டு போகிறோம். 3% தான் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், முன்ன பின்ன இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு நேரமாச்சுனோட பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிப்பார். இந்த மாதிரி நமக்கு நாமே உள்ள இல்லாமல் ஜஸ்ட் கம் டு த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி தொழில் முனைவர்களுடைய பங்களிப்பு அதிபிரம்மாண்டமாக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய சார்ந்தவர்கள் வளர்ச்சிக்கு எப்படி பாடுபடுகின்றோமோ அதே போல உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த அனைத்து விதமான பேங்க் லோன்ஸ். அதில் நீங்கள் படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம், அந்த தொழில் மூலமாக நாம் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டுட்டு வரணும்னா நீங்கள் லோன்ஸ்க்கு அப்ளை பண்ணும் போது தான் அதனுடைய தாக்கம் ஏற்படும். நிறைய பேர் சாதித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், தன்னுடைய சக பணியாளரை எப்படி அரவணைத்து போகிறாங்க, அது ரொம்ப மிகப்பெரிய கலை, இஸ் ஆர்ட். நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு நான் தான் ஓனர் அப்படின்னு அந்த நினைப்போட அந்த இடத்துல நாம் உக்காந்தோன்னா நாம் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சி நிச்சயமாக கிடையாது. நம்மளுடைய ஒர்க்கர்ஸ், இப்போ இந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது, கலீக்ஸ், அவங்க என்ன போல அவங்க மூலமாக நான் என்னோட கம்பெனிக்கான வளர்ச்சியை கொண்டுட்டு வரேன், என் மூலமாக அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கான வருமானத்தை ஈட்டுகின்ற நபராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன்னா, இந்த ஓனர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வார்த்தை இல்லாமல் கலீக்ஸ். ஸோ ஒருத்தரை சார்ந்து தான் நம்மளுடைய முன்னேற்றம் அமைந்திருக்குதே தவிர இட்ஸ் அ டீம், நம்மளோட டீமோட ஸ்பிரிட் அண்ட் டீமோட கோஆர்டினேஷன், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஒரே விஷயம், எந்த நேரத்தில் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும், அந்த தொழிலோடைய அபிவிருத்திக்காக எந்த முறையில் கையாள வேண்டும். நீங்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு ஆண்டர்ப்ரனர், ஒரு தொழில் முனைஞ்சிட்ருக்கீங்க. பட் எத்தனை பேர் தான் தொடங்கிய தொழிலில் அனுபவம் இருக்குன்னா, நிச்சயமாக சொல்கிறாங்க, ஒரு அனுபவசாலியோடைய பேச்சினை கேட்டோ ஒரு அனுபவசாலியினுடைய வரலாற்றினை படித்தோ நிச்சயமாக முன்னேற்றது அடைந்தேன் என்பதை காட்டிலும் தன்னுடைய சுயமான எக்ஸ்பீரியன்ஸ், கெய்னிங் த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் டே பை டே நம்மளுடைய டெவலப்மெண்ட் வரும். அப்போது நாம் ஃபுல் கான்சன்ட்ரேட் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்தலுக்காக நாம் எதை கற்கின்றோமோ, எதையெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை பூர்த்தி செய்கின்ற கஸ்டமர்களை டுவோர்ட்ஸ் டிவோட் ஆஸ் ஏ காட். நிச்சயமாக நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான் நமக்குடைய கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக இருப்பார்கள், அவங்களையும் அரவணைக்க வேணும். இன்றைக்கி நிறைய தொழில் ஆரம்பிக்கிறோம், முடிச்சுட்டு போயிடும். அப்படி இல்லாமல் இந்த நம்மளுடைய உள்ளூர் வியாபாரிகளுக்காக பிரத்யேகமாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன் மைண்ட் மார்க்கெட்டிங் த பெஸ்ட் திங். எல்லாருமே உங்களுடைய பங்களிப்புடன் ஒரு நல்லது ஒரு உன்னதமான நிலைப்பாட்டிற்கு, உள்ளூர் வியாபாரிகளை ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டிற்கும் அவங்களுடைய லாபகரமான தொழில் வளர்ச்சிக்கு இந்த ஒன் மார்க்கெட்டிங் ஃபுட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மிஸ்டர் போஸ் அண்ட் மிஸ்ஸஸ் போஸ் அவர்களுக்கும் டுவர்ட்ஸ் த டீம் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே மாதிரி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் காரணம் இருக்கணும், ஸ்நேகிதமாக இருந்தாலும் கருவாடு கூடையில் கை வைக்கூடாது. என்னதான் நண்பர்களாக முற்றார்களும் உறவினர்களும் யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் இஸ் எ பிஸ்னஸ். யூ ஹாவ் த எத்திக்ஸ்னா யூ ஷுட் ஃபாலோ த எத்திக்ஸ். என்னுடைய வீட்டுக்கார் வந்துட்டாரு, அவருக்கு என் பொண்டாட்டி வந்துட்ட, அப்படிலாம் கிடையாது. இந்த பழமொழி ஏன் சொன்னா, இந்த பழமொழியில் தான் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஓகே, ஏஐ சொன்னாலும் சரி, டேட்டா சொன்னாலும் சரி, இன்டர்நெட் சொன்னாலும் சரி, ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொன்னாலும் இந்த வார்த்தையை மறக்காதீங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான், இதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய முன்னோர்கள் முன்னேறினால சிநேகிதமாக இருந்தாலும் என் கருவாட்டு கூட்டில் கையை வைக்க கூடாது. காசை கொடு, பொருளை எடுன்றதை எப்போ நீங்கள் கராராக ஃபாலோ பண்ணுறீங்களா, அன்னைக்கு தான் நீங்கள் சிறந்த நபராக வர முடியும். இது வந்துட்டு என்னடா கருவாட்டு கூட, நோ,
ஏன் தெரியுமா? இந்த கண சிநேகிதனா ஃபர்ஸ்ட் அந்த அர்த்தம் தெரியுமா? இந்த நகமும் இந்த சதையும் இணைந்திருக்கிற பொருள், அந்த மத்தியில் இருக்கிறது தான் கண சிநேகிதம். இந்த நகமும் ஒன்னாதான் இருக்கும், இந்த சதையும் ஒன்னாதான் இருக்கும். பட் தே ஹாவ் தின், ஒரு சின்ன மெல்லிய கோட்ல பிரிஞ்சுதான் இருக்கும். அத மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸ்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் வரும். அதனால எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதித்து காட்டுவேன் என்பதை மனதில் உறுதியாக ஏற்றுக்கொண்டு, I have the confidence but don't have the over confidence. This is my request to all the entrepreneurs. And also இன்னைக்கு சராசரியாக வாழ்க்கையினை சுமந்து, ஒரு வேஷ்டியினை சுமந்து சைக்கிளில் வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்தியவர் தான் இன்னைக்கு ராம்ராஜ் காட்டனுடைய மிகப்பெரிய எடுத்துக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோன்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாருன்னா சிரமம் இல்லாமல் எதுவும் கிடையாது. அதனால தைரியமாக நேர்மையாக உங்களோட குவான்டிட்டி உங்களுடைய குவாலிட்டி இட் ஸ்பீக்ஸ் லவுட். ஒரு சாதாரண பானிபூரி கடையாக இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தும் உங்களுடைய சக்சஸ் இருக்கு. எல்லாருமே பானிபூரி எடுத்து மொண்டு ஊற்றி தராங்க அப்படின்னு அந்த கையில் அழுத்தி கொடுக்குறாங்கன்னா இல்லை, அந்த இடத்துல ஒரு கையில் ஹைஜீனிக்கான சில சுச்சுவேஷன்ஸையும் சரௌண்டிங்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதிகப்படியான கூட்டம் வருவாங்க. அதனால எந்த இடத்துலையும் கற்றவருக்கு எல்லாம் சிறப்பு என்றோம், அதே போல் இங்க சாதி மதம் எதுவும் இல்லாமல் முன்னேற்றம் உழைப்பு இது மட்டுமே எங்களுடைய தாரக மன்றமாக இருக்கக்கூடிய உள்ளூர் நம்மளுடைய வேலூர் வியாபாரிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் சக்சஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மேம்.